பாஞ்சாலி 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 ஏங்க 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 கொஞ்சம் நில்லுங்க. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. இந்த பாருங்க, நான் எல்லாம் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு போறவ. நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருக்கேன். யார் வம்பத்து முக்கு நான் போறதில்ல, என்ன விடுங்க. ஐயோ என்னங்க நீங்க? 1000 இருந்தாலும் சொந்த பந்தம் பார்த்துட்டு பேசாம போறதான்னு கூப்பிட்டா என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு இந்த மாதிரிதான் 4 தெருவு தள்ளி. அதை விடுங்க. நடந்ததை பத்தி பேசுறதால யாருக்கு என்ன லாபம்? ஆமா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்புறம் மதிய கூட ஏதோ புதுசா பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்காளாமே? ஆமா, கேள்விப்பட்டேன். என்ன இப்படி இருக்காங்க? வீட்டுக்கு வந்த மருமக இது விஷயமா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? ஏங்க, என்கிட்ட இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்காக தான் இப்ப என்ன நிப்பாட்டினீங்களா? நீங்க வேற. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரிங்க. பாருங்க, அந்த சுந்தரிக்கு ஏன் குடும்பம்னா ஆகாது, அதே மாதிரி உங்க குடும்பத்தையும் பண்றா. பெத்த மகளையே வாழா வெட்டியாக்கி வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கா. என்ன மக இருந்தா சம்பாரிச்சு போடுவாள்ல. இப்ப அவ நினைச்ச மாதிரியே அவளும் சொந்த கடை ஆரம்பிச்சிட்டா. இனிமே வசதி வாய்ப்பு வந்துரும். நம்ம 2 குடும்பத்தையும் சுத்தமா மதிக்க மாட்டாளுங்க. என்னதான் சத்தமா பேசினாலும் நீங்க வெகுளி, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டீங்க. ஆனா சுந்தரி மாதிரி ஊமைங்க ஊரையே கெடுத்துரும். என்ன நான் சொல்றது சரிதானே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பையனுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம். ஒரு நல்ல இடம் அமைய போகுது. ஓ, இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இருக்கோம். பத்திரிகை வைக்கிறோம். அப்புறம் நீங்க இந்த ஏரியாவுல சஞ்சய் மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல. என்ன இருந்தாலும் நாமெல்லாம் சொந்தக்காரங்க. அந்த அக்கறையில தான் அவட மாதிரியே ஒருத்தனை பார்த்த உடனே மனசு கேட்காம என்கிட்ட வந்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் நேர்லயே போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். அப்படி எதுவும் இல்லையா. அதுக்கப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இத நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பாட்டுக்கு இன்னமும் அவன் தான் நினைச்சக்கூடாது பாருங்க. அவன் தான் நினைச்சு யார்கிட்டயாவது சொல்லி தப்பா போயிடக்கூடாது பாருங்க. எனக்கு அந்த மாதிரி புத்தியெல்லாம் கிடையவே கிடையாது. ஐயோ இல்ல இல்ல, நீங்க தெரியாம வாய் தவறி. அப்படியெல்லாம் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க. அப்போ நான் கிளம்புறேங்க. வாங்க வாங்க. என்னடா இது, எலி துணிமணி இல்லாம ஓடுதேன்னு பார்த்தா இதுதான் விஷயமா? வசந்தா, சத்தியமா நான் வாய் தவறி தெரியாம சொல்ல மாட்டேன். இப்பவே போய் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இதை தவிர வேற என்ன வேலை இருக்கு எனக்கு?